வெல்கம் பேக். ஸோ வெல்கம் டு சோழப்பட்டி கேமிங். ஸோ ஐம் சோழப்பட்டி. ஸோ நேற்றுக்கு நம்ம புலம்புலுக்கு யாருமே நம்ம வீடியோ பார்க்கல. ஸோ இன்றைக்கி நம்ம நெதருக்கு போய் ஃபுல்லாக டெவலப் ஆக போகிறோம். இப்போ நம்ம 15வது லெவலில் தான் இருக்கோம். ஸோ நம்ம வந்து 20க்கு மேலே 30க்கு கீழே நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ஸோ ஸோ நம்ம வந்து ஆஃப்ஸ்க்ரீன் நிறைய பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த முறை பெருசாக பேச போகிறதில்ல, ஏன்னா பேசுனது வீடியோ ஆகிறதில்ல. ஸோ கொஞ்சம் ஃபேன்சி எடிட்ஸ்லாம் இல்லை கேஸ். ஸோ நம்ம வந்து தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு நகருக்கு போயிடலாம். நம்ம வந்து கிளம்பிடலாம். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி மைன்கிராஃப்ட் கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நிறையவே என்ன சொல்ல என்னவோ சொல்ல வந்து மறந்துட்டேன். ஸோ நம்ம நெதரில் ஃபுல்லாக மைனிங் தான் போகிறோம் கைஸ். ஸோ நம்ம வந்து புதுசாக ஷேடர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ வியூஸ் கொஞ்சம் டவுட் இருக்கும், என்னடா டாப் ரைட் கார்னரில் என்னமோ நைட் விஷன் போர்ஷன் மாதிரி கொடுத்துருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு மார்க் போட்டிருக்கோம் நைட் விஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எப்படி நம்ம வந்து கூடிய சீக்கிரத்துலேயே அதை நான் எப்படி பண்ணுறது, எப்படி உங்கள் வேர்ல்ட்ஸில் போடுறதுங்கிறது ஒரு கூடிய சீக்கிரத்துலேயே ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நான் உங்களை மறந்துட்டேன், அதனால் எடுத்து போயிருக்கேன். ஸோ ஆக்சுவலி இந்த இடம் இருக்குல்ல, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தோணிருக்கலாம் எதுக்குலாம் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு. ஸோ நமக்கு நெதரில் கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் நம்ம அங்கே நம்ம போர்ட்டலுக்கு பின்னாடி பண்ணி வச்சுருக்க செட்டப்பில் ஜஸ்ட் போட்டு செஞ்சு வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு நிறைய குவாட்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த குவாட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் குவாட்ஸ் தான் இருக்கிறதுல அதிக எக்ஸ்பி ட்ராப் பண்ணுது. அது வந்து அயன் பிக்காக்ஸாலேயே பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ குவாட்ஸ் வந்து இருக்கிறது ஈஸி. அது நீங்கள் மைனிங் போகிறீங்க அப்படின்னா நெதருக்கு போகும்போது உங்களுக்கு குவாட்ஸ் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். நிறைய குவாட்ஸு, அப்புறம் நம்ம கோல்டன் நகட்ஸ் சிக்கன் நகட்ஸ் மாதிரி கோல்டன் நகட்ஸும் கிடைக்கும். ஸோ அது வந்து நிறையவே எக்ஸ்பி ட்ராப் பண்ணும். அண்ட் இட்ஸ் அ சேஃப் வே, பட் சர்ஃபேஸ் ஸோ ஈஸி. ஸோ நம்ம வந்து மாப் ஃபார்ம் பண்ணணும். பிரச்சனை என்னென்னா மாப் வந்து ஸ்பான நமக்கு இது. ஸோ நிறையவே பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் மாப் ஃபார்ம் எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. மாப் ஸ்பானரும் தேடி பார்த்துட்டு எதுவும் கிடைக்கல. ஸோ நம்ம வந்து அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்பி பெரிய அளவுக்கு இது இல்லை. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு இதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணால் தான் இருக்குது. எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த மாதிரி எதாவது பண்ணால் தான் கிடைக்கும். லைக் எதுவுமே இல்லை இப்போ நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ். கயெல்லாம் இப்போ வர குறைஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம மைனிங் பண்ணுறதுக்கு தாங்க மாட்டேங்குது. ஸோ எனக்கு இப்போ வந்து தோணுது, ஏன்னா வந்து இப்போ எப்படி ஏன்னா இப்போ அயன் வந்து இதுக்கு பண்ணுறதுக்கே பத்தாது. ஸோ மைனிங் பண்ணுறதுக்கே. ஸோ இப்போ மேலே இருக்கிறத போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ மேலே போய் அந்த குவாட்ஸ் இருக்குது, அங்கே எடுத்துடலாம். நம்ம அடுத்த பார்ட்டில் இப்போ நான் போகிற பக்கத்தில் வந்து ஒரு பேஸ்டியன் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேஸ்டியனாக ஃபோர்ட்ரஸான்னு தெரில. ஆனால் அங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இது பிளேஸ் பானர் கிடச்சிது அப்படின்னா லைட்டாக பிளேஸ் ஃபார்ம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நான் வந்து பண்ணுறேன். ஸோ பிளேஸ் வந்து எவ்வளோ எக்ஸ்பி ட்ராப் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து அது எப்படி இந்த மாதிரி பண்ணலாமா வேணாமா. இது பேஸ்டியனாக இருந்தால் கம்ப்ளீட் வேஸ்ட்டு. ஸோ ஹாப்பர் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அங்கே இருக்க லூட்ஸ்லாம் இருக்குது சரியான சக்கையான இதுதான். ஆனால் வந்து அங்கே போகிறதும் டேஞ்சர் தான். ஏன்னா வந்து இப்போ நான் கேஸ்டாலே என்னால் சமாளிக்க முடியாது. என்கிட்ட ஆரோஸ் இல்லைன்னா ஆக்சுவலி நம்மகிட்ட ஆரோஸும் இல்லை. உண்மையிலே சொல்ல போகணும்னா மாஃபம் கை கொடுக்கும்னு நினச்சேன், கை கொடுக்கல. ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா 100 blocks மேலே போய் அங்கே போய் நம்ம வந்து மாஃபம் கட்டணும் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தேன், ஒரு யூடியூபர் சொன்னாங்க. வேணா நம்ம அந்த மாதிரி பண்ணலாமான்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, வி காட் கோல்டன் நக்கீஸ். ஸோ கோல்டன் கேரக்டர் செய்கிறதுக்கான ரெசிபி வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது விளாட. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்றாங்க. கூப்பிட்டு பார்த்தேன், யாருமே நோ ரெஸ்பான்ஸ். ஓகே, இதை பார்த்து மெயின் பண்ணணும். ஓகே சரி போயிடுச்சு.
ஓகே கேஸ்ட் இருக்கான், இவன் அப்படியே அவனுக்கு எதையும் முடிச்சிடலாம். டே வாடா வெளியே வாடா, டே வெளியே வாடா, அயோகி ராஸ்கர் வரமாட்டான். வேண்டாம் போ. ஏய் இன்னும் பண்ணல, டீஸ் பண்ணிட்டேன். ஓகே டச்சில் நமக்கு அப்போதைக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி கிரிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்க்கெலாம் போயிடுது. ஓ ஷிட் ஐயா ஐயோ நினச்சி பாருங்கள், இது சாதாரண சர்வைவல் விளாண்டுறதா, ஏதோ கீப் இன்வென்டரி இருக்கிறதுனால தப்பிச்சான். ஸோ இதுக்கப்புறம் வரதெல்லாம் நான் வந்து டைம் லேப்ஸில் போட்டுருங்க. ஏன்னா வந்து அவ்வளோக்கா எதுவும் இருக்காது. ஸோ ஃபுல் டைம் லேப்ஸ் தான். ஸோ கொஞ்சம் கேமும் லேக் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக டைம் லேப்ஸ் தான். ஓகே கைஸ், ரொம்ப நேரம் மைனிங் அடித்து வந்திருக்கேன். எத்தனையோ சாவு, ஒரு பிக்கேக்ஸ் உடஞ்சே போயிடுச்சு. ஸோ இதுதான் கைஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லூட்ஸ். மூச்சு வாங்குதுங்க மைனிங் பண்ணி. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அந்த ஃபோட்டோஸை போய் பார்க்குறோம். அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பை.